தம்பி கொஞ்சம் மரியாதை குடுங்க. சிவகார்த்திகேயன் கிட்ட ஓப்பனாவே சொன்ன சூரி. திரைத்துறையில சிவகார்த்திகேயனும், சூரியும் நெருக்கமா பழக்கத்துல இருக்காங்க. எஸ்கேவ சூரி அன்போட தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி தான் அவங்க பழகிட்டு வராங்க. 2 பேரும் இணைஞ்சு ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சூரி ஹீரோவா நடிச்ச கொட்டுக்காளி படத்த எஸ்கே தான் தயாரிச்சிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் சின்ன திரையில தோன்றி பின்னாடி தான் சினிமாவுக்கு வந்தாரு. அவரு உள்ள வந்தப்போ அவர கடுமையா நெறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. இருந்தாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய திறமைய வளர்த்துக்கிட்டு, அத சரியா வெளிப்படுத்தினதுனால, இப்ப டாப் 5 கமர்ஷியல் ஹீரோக்கள்ல ஒருத்தரா விளங்கிட்டு வராரு. இப்ப அவரு பராசக்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மதராசி படத்துல நடிச்சு முடிச்சுட்டாரு. இப்படி 2 பேருமே கஷ்டத்தையும், கிண்டலையும் சந்திச்சு பெரிய ஸ்டார்களா உருவாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்கே வளர்ந்து வந்த சமயத்துல அவரோட படங்கள்ல சூரி தான் காமெடி ஆக்டர். சொல்லப்போனா 2 பேருமே உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி தான் பழகுவாங்க. மதுரையில சூரி ஆரம்பிச்ச அம்மன் ஹோட்டல எஸ்கே தான் திறந்து வச்சாரு. மதுரைக்கு போகும்போதெல்லாம் தவறாம அம்மன் ஹோட்டலுக்கு சிவகார்த்திகேயன் விசிட் அடிச்சிருவாரு. தொழில் ரீதியா பொறுத்தவரைக்கும் சூரிய வச்சு கொட்டுக்காளி படத்தையும் எஸ்கே தயாரிச்சிருந்தாரு. இந்த நிலையில சிவகார்த்திகேயனும், சூரியும் பேசக்கூடிய வீடியோ ஒண்ணு அதிகமா ஷேர் ஆயிட்டு வருது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தனியார் சேனல்ல நடந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு சிவகார்த்திகேயன். அப்போ சூரி அந்த நிகழ்ச்சிக்கு ஃபோன்ல தொடர்பு கொண்டு குரல கொஞ்சம் மாத்தி, "நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பேசுறேன்" அப்படின்னு சொல்ல, சிவாவோ அது சூரி தான் அப்படின்னு அசால்ட்டா கண்டுபிடிச்சுட்டாரு. இத எதிர்பார்க்காத சூரியோ, "என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்றேன், உடனே கண்டுபிடிச்சிட்டியே" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எஸ்கேவோ, "நீங்க ஹலோன்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சுட்டேன்னா, உடனே சொல்லிட்டா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் 30 செகண்ட் கழிச்சு சொல்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, "இதுதான் மிமிக்ரி அப்படின்னு இப்ப தான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூரியோ, "தம்பி கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்றேன். கொஞ்சம் மரியாதை குடுப்பா" அப்படின்னு ஜாலியா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவ பார்த்த ரசிகர்கள் 2 பேரும் எவ்வளவு ஜாலியா பேசிக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.